பாஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது எழுதிக்கவும் நீங்கள் செஞ்சலாம். இது எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து நோட் பண்ணி பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்கேன், டெலிவர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லாம்போட பயோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். லைஃப் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் பார்க்க போகிறோங்கிறதுனால அவரோடது நான் என்னென்ன நோட்ஸ் எடுத்துருக்கணும் இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்று மெயினாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிறது எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்த லைன்ஸை வந்து தமிழ்லேயும் இருக்கும், உங்களுக்கு கோட் வேர்டாகவும் இருக்கும். கொஷின் என்ன மாதிரி வருதுங்கிறதும் நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன், எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் டெக்ஸ்ட் கையில் வச்சுக்கோங்க, கூடவே ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. கடைசியாக வந்து ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அவரோட லைஃப்பில் என்ன இருக்கிறதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். கெரியரு, அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்ஸு. ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இதோட பென் நேம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எதில் இந்த கொஷின்ஸ் வரலாம் மேபி அப்படின்னா அலைஸ் அப்படிங்கிறது யார், டெத்து அவர் என்ன மாதிரி அவரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது, அவரோட ஒர்க்ஸ் மெயினாக பார்த்துக்கோங்க. அவர் என்னவா சொல்கிறாங்க, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட சர்க்கிள் யார் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அப்புறம் அவர் எங்கெங்கே ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காலமில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் யார் கூடலாம் அக்வைண்டன்ஸ் ஆச்சு, அவருக்கு அறிமுகம் ஆச்சு, யார் கூடலாம் எப்போ அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எபிடாஃப் யார் எழுதுனாங்க, வேர்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கார் இல்லையா, ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவரோட சூடோ நேம் மெயின். இது எல்லாமே பார்த்துட்டு இதில் முக்கியமாக ஒன்று மறக்காமல் ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்கேன், நாவல். ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டராக நமக்கு தெரியும், பாஸ்ட்டை பற்றி எழுதுனவருங்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது என்ன நாவல் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், இதை நோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல, ரிலேட் பண்ணி ட்ரௌரி லேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தேட்டரு ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலில் வந்துட்டு ஆர்பி ஷெரிடன் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், இது பண்ணார், பப்ளிஷ் பண்ணார். அங்கே தான் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ். ஒவ்வொரு ரைட்டர்ஸ் பற்றியுமே நீங்கள் கோட்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியங்க. கண்டிப்பாக கோட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், 1 or 2 கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த ரைட்டரை பற்றி அடுத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, அந்த ரைட்டர் அவருக்கே என்ன சொல்லிக்கிட்டாரு அப்படிங்கிறது. இப்போ கோல்ட்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், எழுதி வச்சுட்டு அவர் அடுத்த வருஷம் செத்து போயிட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட கோட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஹேஸ்லிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேஸ்லிட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் திருப்திகரமாக வாழ்ந்தேன்ப்பா அப்படின்றவார். அதே கோல்ட்ரிட்ஜ் எடுத்துகிட்டா என்ன சொல்லுவார், இல்லை நான் வந்து சந்தோஷமாக இல்லை, இங்கே தான் நான் செத்ததுக்கப்புறமாவது ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமாவது நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கோட்ஸும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சு. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ முடித்த உடனே நம்ம டைரெக்டாக வந்து நியூ இயர்ஸ் ஈவ் போயிடலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு அது எல்லாமே பார்த்துக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் முதல்ல. ஸோ சொல்லிவிட்டு அப்படி மூவ் ஆகிடுறேன். இது வந்து லண்டன் மேகசினில் எப்போ பப்ளிஷ் ஆகுனா 1821. இது செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஏவாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம எஸ்ஏ ஆஃப் எலியாவை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு பர்சன் நெரேட்டிவில் தான் இருக்குது, ஆஸ் எலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி லேம்போடைய ஹேட்ரட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் டெத்து. இந்த எஸ்ஏவை பொறுத்தவரை நியூ இயர்ஸ் ஈவ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரையிலும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டைல் பார்க்கும்போது லேம்ப்ஸ் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பப்ளிகேஷன் பார்த்துட்டோம், இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம், லண்டன் மேகசின் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜனவரியில் வந்து பப்ளிஷ் ஆச்சுங்கிறத பார்த்தோம். செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஏங்கிறதும் பார்த்தோம். எஸ்ஏ ஆஃப் எலியா வந்து 1823 பப்ளிஷ் ஆனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சேம் 1823 தான் மை அக்வின்ஸ்டன்ஸ் நடந்துச்சு இல்லையா. ஸோ லேம்போடைய ஹேட்ரட் டுவர்ட்ஸ் டெத்துங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அவருக்கு வந்து அவர் சாக விரும்பலை, எங்கே இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு, இந்த சின்ன வயசுலேயே இறக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டிருக்காரு. வேறு எந்த எஸ்ஏலையுமே இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை. இவர் என்ஜாயபிளாக தான் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஸ்டைல் பார்க்கும்போது அனஃபோரா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா பிகினிங் வந்து மோஸ்ட் சென்டென்ஸ் வித் ஐ, அவரோட ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் சொல்லி, மற்ற இடத்துல எலியா அந்த மாதிரிலாம் வரும். நேச்சரை பற்றி வந்து டிஸ்பொசிஷன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறாரு. அன்ஃபுல்ஃபில்லர் லவ் ஃபார் ஆனி சைமன்ஸ், அவங்களுடைய லவ் பற்றி அன்ஃபுல்ஃபில் ஆனது. அப்புறம் ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படிங்கிறது, எவ்ரி மேன் ஹேத் 2 பர்த்டேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. எண்டிங் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்டு நியூ அனதர் கப் ஆஃப் த ஜெனரஸ் அண்ட் அ மர்சி நியூ இயர் அண்ட் மெனி ஆஃப் தெம் டு யூ ஆல் மை மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கண்டைன்ஸ் என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், நியூ இயர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கும், விசுவலைசர் ஆஃப் த பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் லேம்ப்ஸ் ஆர் ஹேபிட் இன் இன்க்ளூடிங்கு, அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ரொஜெக்ஷன்ஸு, ஃபியர் ஆஃப் டெத்து, அதுக்கப்புறம் தாட் ஆஃப் டெத் பிரிங்க் மெலங்கலி என்னென்னமா கொடுத்துருக்கு அப்படிங்கிறது.
அப்புறம் டிப்ரெஷன் எஃபெக்ட் ஆஃப் வின்டர், அவர் வின்டர் டைமில் என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது. அப்புறம் லேம்போட இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் டு டெத்து, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க. சார்ல்ஸ் லேம்புக்கு பொதுவாக ஃப்யூச்சரை விடவும் பாஸ்ட் மீது தான் வந்து அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அதிக ஈர்ப்பு இருக்குது. நியூ இயர்ஸ் ஈவ் வந்து இஸ் செட்டிங் இன் ப்ரீவியஸ் டே ஆஃப் த நியூ இயர் December 31st ஈவினிங்கில். ஸோ உட்காந்து வரப்போகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எல்லாருக்கும் நியூ இயர் பிடிச்ச இடம் தான். எனக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகிறது வந்து வருத்தம் அப்படிங்கிற எண்ணம் வருதுங்கிறார். எந்த சீசனில் டெத்தை பற்றி எண்ணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் வின்டர். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஃபாஸ்டிங் டைமில் ஃபாஸ்ட் அந்த பனி நேரத்தில் அதிகமாக தோணுதுங்கிறாரு. சம்மர் டைமில் அந்த எண்ணம் அதிகமாக வரலைங்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் மாற்றிக்க சொல்லி சேஞ்ச் கொடுத்தா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மாறுவதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஆகஸ்ட் மந்த்து சொல்லியிருப்பார் இல்லையா, அது மாதிரி. இப்போ இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து நான் லைஃப் பிடிச்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 17th century இங்கிலீஷ் ரைட்டரை பற்றி சார்ல்ஸ் காட்டன் அப்படிங்கிறோடது பாருங்கள், எழுதிடுறேன், இன்னும் எழுதாமல் இருக்குது. மிஸ்டர் சார்ல்ஸ் காட்டன் அப்படிங்கிறவரது த நியூ இயர் போயம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம், அது எழுதிடுறேன். ஸோ அவர் வந்து பாசிட்டிவ் நோட்டில் எழுதியிருப்பார். எதை பற்றினதுன்னா அதை எப்படி எழுதுவேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜனவரி, அதாவது ஜனவரி 1 நடக்கும்போது என்னென்ன நடந்துச்சு, கடவுள் வந்து அங்கே பார்ப்பார் சன், இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடியே வந்து நான் எல்லாமே உங்களுக்கு அது சொல்லிடுறேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ போயம் வந்து கடைசியாக பிடிச்சிருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீடர்ஸ்டே கேட்பார் சார்ல்ஸ் லேம்ப், இவரோட போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு சன் காட் வருவார், இது எல்லாமே நடக்கும், சூப்பராக இருக்கும், அந்த போயம் நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் நோட்டில், இவர் வந்து நெகட்டிவ் நோட்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட் சேஞ்சிங் லைஃப் 2 இன்சிடென்ட் சொல்கிறாரு. அலைஸ் விண்டர்சன் வந்து 7 years லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ஓல்டு டோரல் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஒன்று. 2 விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, எதுக்கெலாம் ஷையாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா புக்ஸு, ஃபேஸஸு, இயர்ஸு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லைக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ லைக் பண்ணுறது வந்து அவருக்கு சன்னு பிடிக்குமா, நிறைய இந்த மாதிரி நான் அப்கமிங் இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறையவே சொல்கிறேன், அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே கொஷினபிள் இதுவாக இருக்கும், அதனால் நல்லாவே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி கையில் வந்து நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா. நியூ இயர்ஸ் ஈவ் பார்த்துடலாம். எவ்ரி மேன் ஹேத் 2 birthdays அட்லீஸ்ட் 2 days இன் எவ்ரி இயர். 2 வருஷம் வரும். ஸோ 2 நாட்களுக்குமே காலம் கடந்து போகிறத காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவல் பர்த்டே அதெல்லாம் சொல்லியாச்சு. ப்ராப்பர் பர்த்டே ஹேத் நியர்லி பாஸ்ட் அவே. இது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் பல வருஷமாக பர்த்டே ட்ரெடிஷனுக்கு அப்போது வந்து முழுவதுமாக இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் படிச்சிங்கனாவே தமிழில் தான் எழுதியிருப்பேன். முக்கியமான இது மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்க தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. எதுக்காகனா கேக்குக்காகவும் ஆரஞ்சுக்காகவும். இது வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நியூ இயர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு வைட் பர்பச்சிங் பை கிங்லேருந்து அதாவது என்ன சொல்கிறார், ராஜாவிலேருந்து வேலையாள் வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1st of January வித் இன்டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த வருஷத்தில் என்னென்ன புதுசாக ஆரம்பிக்கணுமோ அதெல்லாம் எல்லாமே ஆரம்பிப்பாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்வலாக நடக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த நேட்டிவிட்டி ஆஃப் அவர் காமன் ஆடம். இங்கே வந்து ஆடம் ரெஃபர்ஸ் டு ஆடம் இன் ஈவ் கிடையாது, நம்மளை தான் சொல்கிறாங்க. ஸோ கடவுள் படைச்சார் இல்லையா, ஸோ ஆண் பெண் நம்மளை மட்டும்தான் சொல்கிறேன், அந்த பூமியில் படைச்சவங்கள. அவங்களுக்கு வந்து காமனாக எல்லாருக்குமே சாதி மதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் வந்து நியூ இயர்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத தான் அதை சொல்ல வர்றாரு. ஓகே, இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பெல். ஸோ இந்த பெல்லை பற்றி இங்கே நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். நிறைய பெல் சவுண்ட் தனியாக வந்து, அதாவது சீரியஸ் சவுண்டு தான் அவருக்கு கேட்குதாமா அந்த பெல்லை பற்றி சொல்லும்போது. த பெல் என்ன சொல்கிறது, இன் விச் ரிங்ஸ் அவுட் த ஓல்டு இயர். அது வந்து நம்ம ஓல்டு இயர் தாங்க ஞாபகப்படுத்துது. நியூ இயர் பெல் தான் வந்து எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஹாப்பி பெல்லாம் எனக்கு டெத்து ஃபீல் தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதேமாதிரி இந்த பெல் சவுண்ட் வந்து அந்த 12 மாதங்களாக நடந்த எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாஸ்ட் 12 month அப்படிங்கிறத நீங்கள் அங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு
ஐ ஹாவ் சஃபர்ட் பர்ஃபார்ம்ட் ஆர் நெக்லெக்டட் என்னென்னு சொல்ல ஹாவ் டன் சஃபர்டு அது எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்னா கடந்த 12 மாதங்களை செய்யாமல் விட்டவற்றை பற்றி ரொம்ப வருத்தப்படுவாராம். அதுக்கப்புறம் பர்சன் டைஸ், ஒரு மனுஷன் இறந்த பிறகு தான் அவனோட அருமை புரியுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அவங்களுக்கு முக்கியத்துவம், டைமோட முக்கியத்துவத்தை சொல்கிறார். இங்கே வந்து கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் பற்றினது ஒரு லைன் வரும். வென் ஹீவ் எக்ஸ்பிளைன்ட், அவர் யார், வென் ஹீங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் ஓடான டிபார்ட்டிங் இயர். இது வந்து ஒரு கொஷினுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தப்பாக வச்சுட்டேன், இருங்க, கொஞ்சம் மாற்றி இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் வரும், ஒரு நிமிஷம். ஓகே, வருஷம் கடந்து போகிறது வந்து மனசுக்கு ரொம்ப சோபராக ஒரு சோகமான ஒரு இதை தான் எனக்கு கொடுக்குது அப்படிங்கிறாரு. அந்த லீவ் டேக்கிங் தெரிஞ்சும் நம்மளோட அதை கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வரக்கூடிய வருஷத்தை நினச்சி. பட் ஆனால் என்னால் அதை வந்து வெல்கம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் நான் வந்து அப்படி இல்லை, வெல்கம் த கம்மிங் ஸ்பீட் த பார்ட்டி ஷர்ட் கெஸ்ட்டாக வந்து போகிறவனை வந்து தள்ளி விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வரவனை வந்து நம்ம உட்கார வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. இந்த லைன்ஸ் வந்து டேக்கன் ஃப்ரம் அலெக்சாண்டர் போப்ஸுடைய ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஒடிசி, அங்கேருந்து எடுக்கப்பட்ட லைன். நோட் பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதுக்கெலாம் வந்து ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஷை ஆஃப் நாவலிட்டிஸ், நாவலிட்டிஸ்னால் என்னென்னு சொல்லும், புதுமை. அதில் வந்து நியூ புக்ஸ், நியூ ஃபேஸஸ்ஸு, அதான் கீழேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நியூ இயர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஷை ஆஃப் நாவலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மென்டலாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. டு ஃபேஸ் த ப்ராஸ்பெக்டிவ், நடந்ததெல்லாம் ஏற்றுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற, ஏன்னா அவர் பாஸ்ட்லேயே வாழ்கிறாரு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, பழைய விஷயத்தை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது வரப்போகிற விஷயத்தை விட அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. சங்குயின் ஒன்லி இன் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ் ஃபேம் ஃபார்மர்னு முன்னாடி வருஷத்தை சொல்கிறாரு. ஸோ இதில் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வேர்டு முக்கியம், பெல்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேட்ரஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ எம் ஆர்மர் ப்ராஃபர் அகெயின்ஸ்ட் ஆல் த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், ஏற்கனவே நடந்ததை வந்து நான் எப்போவுமே என்னை பாதிக்காது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு அட்வர்டைசஸ் இருக்குல்ல, ஓல்டு அட்வர்டைஸ் வந்து என்னென்னா, என்னோடய தொல்லைகள் எல்லாமே மறந்துடுவேன், நான் எப்போவுமே மன்னிச்சிடுவேன், அதை நினச்சிட்டே இருக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அந்த லைனில் பார்த்துக்கோங்க. ஒருவேளை லைஃப் மாறணும்னா நீங்கள் மாற்றிப்பீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். அப்படி மாற்றிட்டா என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு நாவலில் உண்மையாக இல்லாத ஒரு இன்சிடென்ட்டை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோட லைஃப் மாறி போயிடும். அதனால் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்கள் லைன் பை லைன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதோட ஃபாலோஅப்ஸ் தான் இது. அதில் முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். மீ திங்க் இட்ஸ் பெட்டர் பின்டு வே 7 of my golden years. ஸோ இதில் எதை பற்றி யாரை பற்றி சொல்ல வரேன்னா, அலைஸை பற்றி சொல்கிறார். விண்டர்சன் 7 வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பேஷனேட் லவ் இருக்குல்ல, அட்வென்ச்சரு, அவங்க எதை வச்சு மயங்கினார் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபேரர் ஐஸ் ஆஃப் அலைஸ் விண்டர்சன், அதை பற்றி தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதனால் பரவாயில்ல, 7 வருஷம் வீணாக போனால் போயிட்டு போகுது, இப்போ நினச்சி பார்க்குறல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. செகண்ட் இன்சிடென்ட், இது ஃபஸ்ட் இன்சிடென்ட். செகண்ட் இன்சிடென்ட் வந்து ஓல்டு டாரல் சீட்டட் ஆஸ் 2000 pounds 2000 pounds வந்து பேன்கோனா டோட்டல் அப்படின்னு அமௌண்ட், எங்கள் குடும்பத்தோட பாரம்பரிய சொத்தை வந்து 2000 pounds அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, ஏமாற்றிட்டாரு அப்படின்னா சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, சீட் பண்ணிட்டார்ல, அப்போ அந்த கடந்த காலத்துக்கு போய் நீங்கள் அதை மாற்றலான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா 2000 pounds வந்து பேங்கோ, அதாவது என்ன சொல்ல, டோட்டலாகவே ஏமாற்றிட்டான் அந்த பொறுக்கி பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேல, எனக்கு அது போதும், எனக்கு பழி வாங்குற எண்ணம் கிடையாது, அவர் ராகாவே இருந்துட்டு போகிறான், பொறுக்கியாகவே இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். இல்லை முக்கியமானது 2 பாயிண்ட்டு நோட் பண்ணுற பாருங்க. அலைஸ் அப்படிங்கிறது 7 years, ஓல்டு டாரல் வந்து 2000 pounds சீட் பண்ணது. சரி, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குங்க, எப்போவுமே பழசு தான் நான் நினைப்பேன் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கார்ல. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத இது ஃபுல்லாக அடுத்து வரப்போகிற டிஸ்கிரிப்ஷன் சொல்ல போகிறாரு. எனக்கு வந்து செல்ஃப் லவ் இருக்குன்னு உனக்கு குத்த சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு எலியாவை, ஐ மீன் சைல்டாக இருந்தாங்கல்ல அவங்கள வந்து சொல்கிறார், சைல்டு எலியாவை சொல்கிறார். சைல்டு எலியாங்கிறது இவர் தான். ஸோ அதெல்லாம் கீழே பாருங்க போட்டிருக்காங்க, இப்படி படிச்சுக்கோங்க.
வேறு யாரோ அந்த இடத்துல இருந்தால் நான் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. அதனால் நான் வந்து மெயினாக வந்து மேன் ஏலியாவை ரொம்ப லெஸ்ஸாக, ஏன்னா இப்போ இருக்கார்ல ப்ரெசன்ட் ஏலியா, அவர் வந்து நான் ரொம்ப 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 வெரி லெஸ்ஸாக வந்து நான் அவரை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா பாஸ்ட் ஏலியா வந்து குட்டாக இருந்தாங்களாம், குட் கேரக்டர், குழந்தையில வந்து அவங்க ரொம்ப குட்டாக இருந்திருக்காங்க. ப்ரெசன்ட் ஏலியா வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் மேனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. மேன் ஏலியா எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் வந்து சைல்டு ஏலியா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து மேன் ஏலியாவை சொல்கிறாரு. லைட் அண்ட் வெயின், அதுக்கப்புறம் நொட்டோரியஸ், அதுக்கப்புறம் வேர்ஸ் ஃபார்ம் கவுன்சில், அவர்ஸ் ஃபார்ம் கவுன்சில் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து திக்குவாய் இருந்தது இல்லையா, அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எதனால் வந்து கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தார் அப்படின்னா அவரோட திக்குவாயினால தான் வெளியே வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கோல்டேஜ்லாம் கண்டினியூ பண்ணாருங்கிறதும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கோம். அடுத்து வந்து ஐ சப்ஸ்கிரைப் டு இட் ஆல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களோ, குடிப்பழக்கமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எது வேணான்னு சொல்கிறீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்கும் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே. சார்ல்ஸ் லாம்போடது இதில் கொஞ்சம் கம்மி தான், பட் ஓகே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சைல்டு ஏலியா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ரிமூவ்ஸ் ஆஃப் த யங் மாஸ்டருங்கிறது இவர் தான். ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க நீங்களோட படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சேலஞ்ச் ஆஃப் 5 and 40, 45 வயசு ஆகிடுச்சு. ஆனால் என்னால் வந்து அந்த வீட்டில் பிறந்த மாதிரி இல்லைன்னு இன்றைக்கி தோணுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கிற அந்த மெமரிஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஹவுஸில் வந்து எத்தனை வருஷமாக இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எந்த வருஷத்தை சொன்னாருன்ட்டு 40, இது ஒரு கொஷினாக வச்சுக்கோங்க. இது வந்து 45 years அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஷினபிளாக தான் இருக்கும். இது கொஷினாக வரும். அங்கே கூட இருக்கவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் பிறந்த மாதிரியே இல்லைடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சின்ன வயசில் வந்து அவருக்கு எந்த வயசில் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு, சின்ன அதாவது அம்மா போட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 years அவருக்கு போட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பேஷண்ட் ஸ்மால் பாக்ஸ் அட் 5 ரஃபர் மெடிசன்ஸ், நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ் கொடுத்தப்போ நான் அமைதியாக இருந்தேன், நல்ல பையனாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சிக் பில்லோவில் வந்து படுத்திருக்கும் போது என்னை ஒரு கை வந்து ரொம்ப இதமாக தாங்கிக்கிச்சு. அது யாருன்னு பார்த்தா கிரைஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன், குட்டி குட்டியாக. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசு எழுத முடியலனாலும் இந்த குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வந்துச்சு என்ன அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கிரைஸ்டோட கையில் தான் தூங்கிருங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஐ கேன் லே இட்ஸ் புவர், ஐ நோ ஹவு இட் இஸ் ஸ்ட்ரங்கன் ஃப்ரம் எனி ஆஃப் த லீஸ்ட் கலர் ஆஃப் ஃபால்ஹுட்ஸ். எனக்கு வந்து போய் பேசுகிறவங்களுக்கு கண்டவே பிடிக்காது. அப்போ சின்ன வயசில் அவங்க முன்னாடி நான் இருக்கவே மாட்டாரான், ஒதுங்கி போயிடுவாரான். அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடவுள் தான் காப்பாற்றிருக்காங்க இல்லையா உன்னை அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. அதான் கீழே அப்படி எல்லாம் இருக்கும், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நான் வந்து ரொம்ப சொஃபிசிகேட்டட் ஆகிட்டேன் அப்படிங்கிறார். நான் வந்து ரொம்ப வந்து நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. ஹானஸ்ட்டாக இருந்தேன், கரீஜியஸாக இருந்தேன், ரிலீஜியஸாக இருந்தேன், இமேஜினேஷன் பர்சனாக இருந்தேன், ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சொல்ல வராரு. நானா இது அப்படிங்கிற மாதிரி இப்போ இவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சான். ஸோ அதுக்கப்புறம் டிசம்பிளின் கார்டியன், ஒருவேளை எனக்கு கார்டியன் இந்த கடவுள் தான் மாறு வயசில் வந்து எனக்கு இப்படி ஒரு லைஃப்பை இப்படி தான் மாற்றி கொடுத்தாரோ எனக்கு அப்போ குழந்தையாக இருக்கும்போது அப்படிங்கிறது வந்து அந்த ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்களோ, அதனால தான் நான் வந்து நல்ல பிள்ளையாக இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் தோணதாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா sickly idiosyncrasy or it is a owing another case wife or family. ஒருவேளை எனக்கு வந்து ஃபேமிலி இல்லாதனால தான் அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது எல்லாமே அப்படி தான் பின்னாடி வரது எல்லாமே அதை தான் சொல்லியிருப்பார். இல்லை வாரிசுங்கிறத வந்து அவருடைய சின்ன வயசை தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் மாதிரி தெரியலாம் அப்படிங்கிற நம்மக்கிட்ட கொஷின் கேட்டுட்டு உங்களுக்கு சிம்பத்தி வரலன்னா நான் ரொம்பவே நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து உங்களை என்னால் கிண்டலும் பண்ண முடியாது, ஏன்னா நான் சின்ன வயசில் ரொம்ப நல்லா இருந்தல அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்டர்ஸ், அது என் கூட இருந்தவங்க எல்லாம் பெரியவங்க இருக்காங்களா, அவங்களாம் அப்சர்வேஷன் ஆஃப் நிறைய ஓல்டு இன்ஸ்டியூஷன், பழக்க வழக்கங்களும் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. என்னென்னா அது எல்லாமே கண்டிப்பாக பர்த்டேனா கேக் வெட்டுறது அந்த மாதிரி. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே அமெரிக்கா அந்த லண்டன் சைட்லாம் வந்து நைட்டில் வந்து பெல் அடிப்பாங்க 12 மணிக்கு, வீடு தேடி வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ கூட இவருக்கு சந்தோஷம் கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இந்த அதில் சந்தோஷம் விருப்பமே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. இப்போ தான் நான் இப்படி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, டெத்தை பற்றி பயமோ இல்லை வந்து செலிப்ரேஷனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் குழந்தையிலேருந்து நான் அப்படி தான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 வயசு ஒரு யங் மேன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது அடுத்தது ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன சொல்லுவான்னா, வாழ்க்கையே வந்து நிலையில்லாதரா அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான், ஆனால் அவன் லைஃப்பை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்படிங்கிறார். அடுத்து மெயினாக பார்த்துக்கோங்க,
இது எப்படி பேசுறது அப்படி இருக்குன்னா இதெல்லாம் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல வெயில் அடிக்கும்போது அவன் ஏன் வந்து ஃப்ரீசிங் டேவன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற, அங்கெல்லாம் வந்து வெயில் அடிக்கிறது ரொம்ப நல்லதில்லை அந்த மாதிரி. நான் உங்களுக்கு உண்மை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு இரவு வந்தாலே எனக்கு ஒரு வாழ்க்கையில் பயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு என்னென்ன ஒரு கஞ்சை எப்படி வந்துவானோ அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே வரது எல்லாமே வந்து திட்டிக்கிட்டே இருப்பார். டெத்தை வந்து என்னென்ன திட்டுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது அப்படி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்சில் போய் என்னோடய விரலை வச்சு நான் வந்து அந்த டைம் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அடுத்து வாழ்க்கை பற்றின ஒரு விஷயங்கள் சொல்கிறார். அதாவது ஆறுதலாக இந்த மெட்டஃபோர்ஸ் வந்து எனக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கவே கொடுக்காது. வாழ்க்கை பற்றின ஆறுதல்கள் சில பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே கீழே சொல்கிறது அவர் லவ் எதை பற்றினது, எதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் கூடயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். எப்படின்னா அவங்களுக்கு நான் எப்படி ஹாப்பியோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க எங்காவே இருக்கணும், இல்லை ரிச்சாக இருக்க தேவையில்ல, எங்கே இருக்க தேவையில்ல, ஹேண்ட்ஸமாக இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவது. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் லைனில் பார்த்துட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்டட் பை வீக்கெண்ட் பை, அதாவது ஏஜ்னாலும் வீக்காக இது இல்லை, மெலோ ஃப்ரூட் மாதிரி சாக விரும்பலை, அதே பழுத்து விழும்புற அளவுக்கு. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சைடில் இருந்து பார்த்து அடுத்து மை ஹவுஸ் ஹோல் கோஸ்ட் பிளான் டு டெரிபிள் ஃபிக்ஸ்ட் ஃபுட். அதுதான் இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ எப்படின்னா ஒரு மரத்தில் இருக்க வேரோடு பிடுங்கும்போது அதோட ரத்தங்கிறது வேறுங்கிறது உயிரை பிடுங்குற மாதிரி தானே, அந்த மாதிரி தான் என்னோடையும் டெத்தை வந்து என்னை பிடுங்கிட்டு போச்சுன்னா ரத்தமும் சாதியமாக நான் போயிடுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்போவுமே மாறக்கூடாது, இது வந்து என்னை மாற்றணும்னு நினச்சா அந்த ரூட்டோட வேர் கொண்ட மரத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. அதாவது அவர் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. மொத்தத்தில் இவருக்கு வந்து சொந்த விஷயம் புதுமையை வந்து இவர் விரும்பாதவருங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றார். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை லிஸ்ட்டு சொன்னால முதையே. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இதெல்லாம் லைஃப் முடிகிறப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுமேங்கிறது ஒரு கொஷினாக வரும் அவருக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, கோஸ்ட் வந்து லாஃப் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின். இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பேயால் சிரிக்க முடியுமா, அதுவும் குழுங்குழுங்க சிரிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க சிரிப்பாங்கன்னா என்னென்னே தெரியாது, ஜோக்ஸ்லாம் சிரிக்க மாட்டாங்க, உயிரோடு இருக்கவங்க தானே சிரிப்பாங்க அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணம். ஸோ அதுதான் நமக்கு ரெட்டாரிக் கொஷினாக நம்மளுக்கு கேட்டிருக்காரு. இது ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பட் பார்த்துக்கோங்க. அண்ட் யூ மை மிட் நைட் டார்லிங் யார், மிட் நைட் டார்லிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க புக்ஸு. அவர் நைட்டு வந்து அந்த ஃபோலியோ, அந்த ஷேக்ஸ்பியரோட ஃபோலியோ சொல்லுவாங்க, அதை கட்டி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே புக்கை பற்றின ரொம்ப ஒரு ஹையர் ஒப்பீனியன் இங்கே கொடுத்துருப்பார். நான் இறந்துட்டா அந்த புக் எல்லாமே அங்கே வராதில்ல, அது இங்கே இந்த பூமியோடு போயிருமே அப்படிங்கிறது அவரோட இதுவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு நம்பிக்கை, அதை வந்து இங்கே சொல்லியிருப்பார். ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்ணாலேயே நான் உனக்கு ஒரு ஹெல்ப்னா வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த விஷயத்தை இங்கே வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் என்ன இன்டாலரபிளாக இருக்குமா அவருக்கு, டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டையிங் பற்றின அது இறப்பு பற்றின நினைவுகளே வருமா. 30 வயசில் வந்து நான் இப்போ பேசும்போது சம்மர் சீசனில் உட்காந்து டிசம்பரில் வரக்கூடிய வின்டர் பற்றி ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசுக்காரங்களை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அகைன் கம்பேரிசன் வின்டரையும் சம்மரையும். வின்டர்னால் அவருக்கு வந்து டெத்தை ரிசம்பிள் பண்ணும், சம்மருங்கிறது வந்து வாழ்கிறதுக்கான ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சச் புவர் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அஸ் மை செல்ஃப் என்ஜாயிங் த இம்மார்டாலிட்டி அதுக்கு அடுத்து வரும். இது முடித்த உடனே வின்டர் பேடு லிவிங்க்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்ட்டு. இப்போ வந்து எதுக்காக அந்த ஸ்னேக்கை இங்கே இம்மார்டாலிட்டி கம்பேர் பண்ணுறாருன்னா, உடம்புக்கு வந்து நம்ம மனுஷங்களுக்கு தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிறதுக்கான அந்த பாடிக்கு டெம்பரேச்சர் இருக்கும், பாம்புக்கு அப்படி கிடையாது. அதை தான் கம்பேர் பண்ணுறாரு. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன்னா டைம் போயிட்டே இருக்குங்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அப்படிங்கிறது தான். ஸ்ட்ராங் வேலண்ட் வாய்ஸ் அகெயின் சம்மர் டைமில் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது, அவங்க அதாவது அங்கே இருக்கிறவங்க லண்டன் சைடில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது, அவங்க குளிர் டைமில் எப்படி இருப்பாங்க, வின்டர் டைமில் எப்படி இருப்பாங்க. ஏன்னா வின்டர் டைமில் வந்து மறுத்து போயிடும், ட்ரீம்ஸு ரொம்ப வேறு மாதிரி, நிலாவோட அப்பியரன்ஸு, அந்த மூணோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சொல்கிறாரு. ஏன்னா தமிழில் தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது யார் கூட கம்பேர் பண்ணுற, சன் வந்து ஃபிபிஎஸ் கூட, சன் காட் கூட, சிக்லி சிஸ்டர்ஸ் வந்து இவங்க கூட, இது கூட, மூன் கூட. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணுவார்.
அதையும் பார்த்துக்கோங்க. லைன் பை லைனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபிபிஎஸ் வந்துட்டு ஃபிபிஎஸ் வந்து சிக்கி சிஸ்டர்ஸ் 2 பேரையும் ஆப்போசிட்டாக வந்துட்டு இப்போ ரிலீஸ் சாங்ஸில் சொல்கிற மாதிரி இந்த இல்லாத விஷயங்கள் எதெல்லாம் கைவிட சொல்லுதோ அதெல்லாம் வந்து வின்டர் சீசனில் இருக்குமா. அதாவது கேண்டிகல்ஸுங்கிற ஒரு ரிலீஜியஸ் சாங்கில் என்னென்ன சொல்லுது அது எல்லாமே இங்கே சொல்லலாம். இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா ஐ எம் நன் ஆஃப் ஹர்ங்கிறது 3 அவர் மாதிரி கிடையாது, நான் வந்து பெர்ஷியன் மாதிரி. இந்த பெர்ஷியன்ஸ் வந்து சன்னை வந்து காடாக கும்பிடுவாங்க, அதை தான் இங்கே சொல்ல வராது. ஸோ இம்பார்ட்டண்ட் இது கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும், அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் ஒரு சிட்டி சிஸ்டம் ஆளுமைக்கு கீழே கிடையாது, டெத் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கீழே நான் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராது. அதே நேரம் பர்ஷியன்ஸ் வந்து சன் காடை திரும்ப தான் கும்பிடுவாங்களா, அந்த மாதிரி தான் இவர் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்னை என்னுடைய ரெகுலர் ஒர்க்லேருந்து தடுக்குமோ, அதெல்லாமே வந்து டெத்தை பற்றிய ஞாபகம் தான். என்னோட ரெகுலர் ஒர்க் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டெத்தை பற்றிய ஞாபகம் தான் அது தடுக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து மிகப்பெரிய புண்ணு அப்படிங்கிறத வந்து சோர் அப்படின்னு சொல்லியிருப்பார், அது வந்து டெத்து தான். திடீர்னு ஏதாவது ஹியூமரஸ், அது உடலில் மாற்றங்கள் தான் நம்ம ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம், அது எல்லாமே வந்து டெத்து பற்றின எண்ணத்தை தான் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாரு. ஐ ஹேவ் ஹியர்ட் சம் ப்ரொஃபஷன் ஆஃப் இன்டிஃபரன்சஸ் ஆஃப் லைஃப். டெத் அப்படிங்கிறது மேலே சொன்னாங்களா அவங்கள பற்றி வந்து சொல்கிறாரு, பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக் டு த கிரேவ் ஆஸ் ஆஃப் சம் சாஃப்ட் ஆர்ம்ஸ் அண்ட் அங்கெல்லாம் வந்து சவப்பட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, ஏற்கனவே இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. சாப்பாடில் சேர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சவப்பட்டி ரெடி பண்ணி அவன் போய் படுக்கிறான். அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அம்மாவோட இதில் தான் அரவணைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு பண்ணனா என்ன சொல்கிறது, அவங்களாம் அந்த டெத்துக்கு பின்னாடியே ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எவரும் கம்பேர் பண்ணுறாரு. இது வந்து ஓட்டோ கிரியேஷன் ஏர்ன் பற்றி ஜான் கீட்ஸ் எழுதியிருப்பார்ல, அந்த இதுலேருந்து சொல்கிறாரு. அதில் தானே சொல்லுவாங்க ஊடுண்டு, அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஐ சே த ஃபவுல் அண்ட் அக்லி நாட்டம் அண்ட் டைஸ்டர் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் 6 scores of thousands டேவில்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா 20 என்ன சொல்ல, பட் எனக்கு வந்து இவ்வளோ பேர் இவங்க எல்லாமே டேவில்ஸை சுற்றி இருக்கிற மாதிரியான ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு வந்து அக்லியாக தெரிகிற அப்படிங்கிற மாதிரி டெத்தை பற்றின இதெல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாமே அதோட டிஸ்கிரிப்ஷன் தான், பார்த்துக்கோங்க. நீ வந்து இந்த உலகை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, மிகப்பெரிய பாம்பு, டெத்து தான் அது அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ மெலங்கலி சோகம் இது எல்லாமே எப்படி இருக்குது, மோசமான உன்னை பார்த்து உன்னை மன்னிச்சிடலாம் முடியாதுன்னு சொல்லி டெத்தை பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆட்கள் மேற் சொன்ன ஆட்கள் இருக்காங்களா அந்த ஆன்டிடாட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு அகெயின்ஸ்ட் த ஃபியர் டு தி ஃப்ரிக்ட் அண்ட் இன்சல்ட்டிங். அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க வந்து பயத்தினால தான் அப்படி பேசுகிறாங்க. லை டவுன் வித் கிங்ஸ் அண்ட் எம்பரர்ஸ் எல்லாம் வந்து ஏன்டா ராஜாக்களே செத்து போயிட்டாங்க நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அவங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ மட்டும் என்ன பெருசாக வாழ்ந்துட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது, பட் டைம் இல்லை. ஸோ அலைஸ் விண்டர்சன் வந்து என்னென்னா அவங்க வந்து கேப்லினா அப்படி சொல்லி கேட்குறாரு. அவங்க என்ன என்ன சொல்கிறது, ஏமனா ஒரு கால தூதனா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இது எல்லாமே நீங்கள் அப்படியே படிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் வந்து எபிடாஃபில் எழுதியிருக்கிறது எல்லாமே வெறுப்பாக இருக்குது, கீழே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த இதை பற்றி தான். ஸோ கடைசி என்னென்னா அவங்க இறந்து போகிறாங்கல்ல, இறக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஈரோடு இருக்கவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்க 20 பேருக்கு நான் சமம், இறந்தவங்களுக்கு வாழ்கிற நான் 20 பேருக்கு சமம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஜாலி கேண்டிடேட் ஃபார் 1821. நான் வந்து 1820 முடிச்சு 21க்கு வந்துட்டு அப்போ நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஸோ நியூயர்ஸ்க்கு வந்து பெல் அடிச்சது அதுக்கு எல்லாமே வந்து இறந்ததுக்கான அறிகுறி ஏற்கனவே ஒன்று சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து ரைசிங் ஆஃப் சக்ஸஸ் செலிப்ரேஷனோட இப்போ சந்தோஷமாக இன்னொரு சாங் வந்து அக்கேஷன்லாம் வந்து வேறு ஒருத்தர் எழுதப்பட்டதை வந்து இங்கே சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் காட்டன், சார்ல்ஸ் காட்டன்கிறவர் 17th century ரைட்டரு. அவர் வந்து த நியூ இயர் அப்படிங்கிற ஒரு இது எழுதியிருப்பார். ஸோ இது வந்து கொஷின்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவர் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காரு, மற்றபடி வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப 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 லெஸ் சான்சஸ் தான், லெஸ் சான்சஸ் ஆர் தேர். ஸோ வந்து Jan 1st வரப்போகிற வெஸ்ட்டில் சன் செட் ஆகும்போது என்னென்ன இது நீங்கள் படித்து பார்த்துருங்க அப்படியே நோட்ஸ் எடுத்து.
ஓகே. என்னப்பா அவர் எழுத கவிதை எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இதெல்லாம் உணர்வுகளை தட்டி எழுப்பிச்சா அப்படின்லாம் கேட்டுருவார் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சதெல்லாம் இந்த மருந்து வந்து உங்களுக்கு ரத்தத்தில் கலந்துருச்சா, புத்துணர்ச்சி தந்துச்சா அப்படிலாம் கேட்டுட்டு, அப்புறம் பேச லைக் அ க்ளவுடு, ஒரு மேகம் போல தான் வந்து டெத்து பாஸ் பண்ணி போயிடுச்சு அப்படி. அதாவது இந்த வருஷத்தை சொல்லார், லாஸ்ட் இயர் டெத்து அப்படிங்கிறத வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காரு. இந்த ஹெலிகான் அப்படிங்கிற ஒரு புனித நீர் சத்தமாக வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து ஒரு கப் ஆஃப் டீ மாதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து உங்கள் எல்லாருக்கும் மாஸ்டர்ஸ் ரீடர்ஸ் வெரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிக்கிறாரு. இதில் கண்டிப்பாக முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் கோட் வேர்ட்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸில் எல்லாமே மெயினாக கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய வீடியோஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான எல்லா கொஷின்ஸுமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே சேர்ந்து படிப்போம். நான் எழுத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெயினாக வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு மெயினாக ஒரிஜினல் டெஸ்ட்டை வச்சுக்கோங்க. அது கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க நடத்தும் போது. ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து தான் லைன்ஸ்லாம் இப்போ நிறைய கொடுக்குறாங்க. கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கெங்கேருந்து வரும் அப்படிங்கிறத நான் அங்கே உங்களுக்கு அப்பப்போ ஹைலைட் பண்ணிடுவேன். அவர் இந்த இதில் வந்து சார்ல்ஸ் லேம்ப் இந்த நியூ இயர்ஸ் ஈவில் எதை பற்றின டிஸ்லைக்ஸ் என்ன, ஃபியர்ஸ் என்ன, லைக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பார். மன்னிச்சாரா அப்படிங்கிறது அலைஸும் அவங்களுடைய இவங்கெல்லாம் வந்துட்டு 2000 வந்து இது பண்ணார் இல்லையா, அதெல்லாம் மன்னிச்சாரா அப்படிங்கிறது. வின்டரையும் சம்மரையும் அவர் வந்து இது பண்ணது. காடு ஃபிபிஎஸ் அதாவது சன் காடெல்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்கள பற்றினது கம்பேரிசன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 30 வயசுக்காரங்களாம் எப்படி பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மூன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டிக்லிங் சிஸ்டர்ஸ் அவங்க பேர். அப்புறம் வந்துட்டு அந்த சன்னை வந்து காடாக கும்பிடுவாங்க ஃபிபியன்ஸ், அவங்களோட ஒரு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ட்விஸ்ட்டோட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட ரீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை வச்சு பக்கத்துலேயே வச்சு படிங்க. நான் சொல்கிறது எல்லாமே தமிழில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதனால தான் நான் சம்டைம்ஸ் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்படாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்ச தமிழில் இருக்கிறனால.